Welcome to Madras Bite, where tradition meets technology. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுகிறது? உணவு. உணவை பார்த்தால் உடனே அதை அருந்த வேண்டும் என்று தோணுகிறது அல்லவா? இந்த உணவில் எல்லாம் புரதம் இருக்கிறது, புரோட்டீன் இருக்கிறது. புரோட்டீன் என்றால் என்ன? அதற்கு பின்னால் இருக்கும் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? புரோட்டீன் ஃபோல்டிங்னா என்ன? அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இந்த வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அதை எப்படி சால்வ் செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த புரோட்டீன் எப்படி உருவாச்சுன்றதை பார்க்கலாம். ஒரு புரோட்டீனுக்கு பின்னால் ஒரு அமினோ ஆசிட் செயின்ஸ் உள்ளது. அமினோ ஆசிட் செயின்ஸ் என்றால் என்ன? அதற்கு முன்னால் அமினோ ஆசிட்ஸ் என்றால் என்ன? அமினோ ஆசிட்ஸ் என்பது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல். இவைதான் புரோட்டீனை உருவாக்கும் பில்டிங் பிளாக்ஸ் என்று சொல்லலாம். மொத்தம் 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட்ஸ் தான் நமது ஹியூமன் பாடியில் உள்ள அத்தனை புரோட்டீன்ஸையும் உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. நமது ஜீனோமில் சுமார் 20,000 புரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ்கள் இருக்கின்றன. இந்த புரோட்டீன்ஸ் தான் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், மசில், ஸ்கின் எல்லாவற்றிற்கும் அடிப்படை கட்டுமானம். இவைதான் லைஃபின் ஆல்ஃபபெட் மாதிரி. அவை சேர்ந்து பல ஆயிரம் விதமான புரோட்டீனை உருவாக்கும். ஆனால் நேச்சரில் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ், தியரிட்டிக்கலாக ட்ரில்லியன்ஸ் ஆர் மோர் புரோட்டீன்ஸ் தயாரிக்க முடியும். இதுவரை நாம் புரோட்டீன் என்றால் என்ன, அதற்கு பின் இருக்கும் அமினோ ஆசிட் செயின்ஸ் இவற்றை பற்றி உரையாடினோம். இந்த அமினோ ஆசிட் செயின் ஒருவித 3D பரிமாணத்தில் மடிக்கப்பட்டால் மட்டுமே நமக்கு உதவக்கூடிய புரோட்டீனாக அது உருவெடுக்கும். இதற்கு தான் புரோட்டீன் ஃபோல்டிங் என்று பெயர். உதாரணத்திற்கு நான் இங்கே இந்த சார்ஜிங் கேபிளை காண்பித்துள்ளேன். இந்த சார்ஜிங் கேபிளை ஒரு அமினோ ஆசிட் செயினாக நினைத்து கொள்ளுங்கள். இதை எவ்வளோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நம்மளால் 3Dயில் ஃபோல்டு பண்ண முடியும்னு பாருங்கள். எண்ணிலடங்கா காம்பினேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், 20 அமினோ ஆசிட்ஸில் இருந்து எத்தனை வகையான காம்பினேஷனை உருவாக்க முடியும். ஒரு காம்பினேஷனுக்கும் கோடிக்கணக்கான 3D ஃபோல்டிங் பாசிபிள் இருக்குது. 1969 சைரஸ் லெவின்தால் சொன்ன ஒரு ஷாக்கிங் ஐடியா, அதுதான் லெவின்தல் பேரடாக்ஸ். அது என்ன என்று இப்போது பார்ப்போம். ஒரு புரோட்டீன் ரேண்டமாக எல்லா ஃபோல்டையும் ட்ரை பண்ணணும்னா, சரியான வடிவம் தேடணும்னா அது பல பில்லியன் வருடங்கள் ஆகும். ஆனால் உண்மையில் புரோட்டீன்கள் மில்லி செகண்டில் ஃபோல்ட் ஆகிறது. அப்படி என்றால் இது ரேண்டம் இல்லை, ஒரு பேட்டர்ன் பேஸ்டு ஃபோல்டிங். இதுதான் லெவின்தால் பேரடாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. 50 வருடங்களுக்கு மேலாக புரோட்டீன் ஃபோல்டிங் என்பது பயாலஜியிலேயே ஒரு அன்ரிசால்வ்டு மிஸ்ட்ரியாக இருந்தது. சயின்டிஸ்ட் அவர்களுடைய என்டையர் கேரியரையும் ஒரு புரோட்டீன் எப்படி 3Dயாக ஃபோல்ட் ஆகுது என கணிக்கவே செலவிட்டாங்க. ஆனால் சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப லிமிட்டட். அந்த நேரத்தில் வந்தது தான் ஆல்ஃபாஃபோல்டு, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். இது ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, இட் லேர்ன் த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இட் செல்ஃப். மனிதர்கள் செய்வது போல வகையான காக்னிட்டிவ் டாஸ்க், அதாவது மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், டிசிஷன், லேர்னிங் போன்ற அறிவாற்றல் பணிகளை செய்யும் திறன் கொண்டவை. சுருக்கமாக சொன்னால் மனித நுண்ணறிவை போல செயல்படக்கூடிய ஒரு பொது நுண்ணறிவு அமைப்பை உருவாக்கி அதை உலகின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக பயன்படுத்த டீப் மைண்ட், ஒரு பிரிட்டிஷ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம், இதை கூகுள் 2014 வாங்கியது. டீப் மைண்ட் ஆல்ஃபா 2 சிஸ்டம். இது ஆயிரக்கணக்கான புரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் ட்ரெயின் செய்யப்பட்ட ஒரு ஏஐ சிஸ்டம். ஹேண்ட் கோடட் ஃபிசிக்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணலை, நேரடியாக பயாலஜியிலிருந்து கற்றுக்கொண்டது யூஸிங் டீப் லேர்னிங். இது ஒரு புரோட்டீனுக்கு எவல்யூஷனரி கசின்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும். அவங்க சீக்வன்ஸில் எந்த இடங்கள் கன்சர்வ்டு, மாற்றம் இல்லாமல் இருக்கும் பகுதிகள் என்பதை கண்டுபிடிக்கும். நாம் இங்கே காண்பது மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட். இதுதான் முதல் படி ஆல்ஃபாஃபோல்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்திற்கு. புரோட்டீன் எவ்வாறு ரீஅரேஞ்ச் செய்யப்பட்டு, ரீக்ரூப்பிங் செய்யப்பட்டு இங்கே விஷுவலைஸ் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஆல்ஃபாஃபோல்டு 2ஓட ஒரு சிஸ்டம் ஃப்ளோ டயக்ராம். வாங்க இப்போ ஃப்ளோ டயக்ராம்குள்ளே போகலாம். அட்டென்ஷன் மெக்கானிசம்
இது ஜிபிடி லாங்குவேஜ் மாடல் மாதிரி இது சீக்வன்ஸில் எந்த அமினோ ஆசிட் வேறு எந்த அமினோ ஆசிடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணுது. அடுத்தது ஈவோ ஃபார்மர். இது கோர் டீப் லேர்னிங் நெட்வொர்க். ஒரு புரோட்டீனில் உள்ள ரெசிடியூஸ் எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுது என்பதை லேர்ன் பண்ணிக்கிறது. ஸ்ட்ரக்சர் மாடல் ஃபைனலாக 3D ஆட்டோமிக் மாடலை உருவாக்குது. டிஸ்டன்சஸ், ஆங்கிள், ஃபோல்டு டைரக்ஷன் எல்லாமே இதில் பர்ஃபெக்டாக ஆகுது. அக்யூரேட் அண்ட் எலிகண்ட். இந்த ஸ்டெப் ஒரு இட்டரேட்டிவ் ரீஃபைன்மெண்ட் லூப்பில் பர்ஃபார்ம் ஆகுது. ஃபைனலாக 3D ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரையும் கொடுக்குறது. கான்ஃபிடென்ஸ் ஸ்கோரையும் பப்ளிஷ் பண்ணுது. புரோட்டீன் ஃபோல்டிங்குக்கான ஒலிம்பிக்ஸ் போட்டி தான் CASP14 அமைப்பு. சவால் என்ன? அறிகுறியற்ற முறையில், அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வெளியாகும் முன்பே தெரியாத புரோட்டீன்களின் 3D வடிவங்களை முன்னமே கணிக்க வேண்டும். இந்த போட்டியில் யார் வென்றது என்று நினைக்கிறீர்கள்? AlphaFold 2 தான். அதாவது அளவீட்டில் மிக உயர்ந்த துல்லியமான மதிப்பீட்டுடன் 92.4. ஆமாம், AlphaFold 2 தங்கம் வென்றது. இங்கே ரியல் வெர்சஸ் ப்ரெடிக்டட் ரிசல்ட்ஸும் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதிலும் AlphaFold முதலிடத்தில் உள்ளது. CASP14 ஏற்பாட்டாளர்களே கூறியது, இது 50 வருட பழமை வாய்ந்த விஞ்ஞான சிக்கலுக்கான தீர்வு. இந்த முயற்சியில் உருவானது தான் AlphaFold DB. டீப் மைண்ட் மற்றும் EMBL EBI இணைந்து உருவாக்கிய உலகின் மிகப்பெரிய புரோட்டீன் 3D வடிவ களஞ்சியம். மனிதர்கள் மட்டுமில்லாமல் எல்லா உயிரினங்களிலும் உள்ள புரோட்டீன்களின் 3D வடிவங்களை கணிக்கவும் பகிரவும் இந்த போர்ட்டல் உதவி செய்கிறது. இதுதான் பயாலஜிக்கு ஒரு கூகுள் மேப். வாட் ஒன்ஸ் டுக் இயர்ஸ் நவ் டேக் ஒன்லி மினிட்ஸ். Biology has become programmable like software. AlphaFold has done to biology what telescope did to astronomy. This is one of the greatest scientific achievements of our generation. Quote, nature. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.